truly architecturally also national. It is a national monument அப்படின்னாக்கா அது வெறுமனே இல்லை, அதனுடைய ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல இந்த திராவிட ஆரியன் அந்த இது இருக்கும், திராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய. திராவிடன்னா இங்கே இனம் இல்லை, மறுபடியும் குழம்பிடாதீங்க. திராவிடம் என்பது விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பேர் திராவிடம். திராவிட பஞ்ச தேசங்கள், பஞ்ச திராவிட தேசங்கள்னு பேர். மகாராஷ்டிரா, கூர்ஜரம், ஆந்திரம், கர்நாடகம், திராவிடம். திராவிடம் என்பது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு பேர் திராவிடம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம், அந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திரம், அங்கே பக்கத்தில் இருக்கிற குர்ஜரம், மகாராஷ்டிரம். அதனால தான் இன்றைக்கும் வடக்கே இருக்கிறவன் மகாராஷ்டிராக்காரனை நார்த் இந்தியன் ஏற்றுக்க மாட்டான். அவன் சவுத் இந்தியன்மா. இங்கே நாம் அவனை நார்த் இந்தியன்றுவோம். வேடிக்கையில் ஆச்சரியமாக இருக்கும். அது விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவனா சவுத் இந்தியன்டா, விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவங்களாம் சவுத் இந்தியன், அதான் கணக்கு. ஆகவே தென் பாரதத்தை சேர்ந்தவர்களுக்கு திராவிடர்கள் என்ற பெயர் இருந்தது. அந்த திராவிடியன் ஆர்கிடெக்சர், அந்த தென் பாரதத்தில் இருந்த அந்த சிற்பக்கலை, அதை போலவே வட பாரதத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை. அதுக்கப்புறம் பேலூர் மட்டில் எதெல்லாம் அவர்கள் அங்கே வச்சிருந்திருக்கிறார்கள், எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறார்கள்ங்கிறத வச்சு அதில் இருக்கக்கூடிய சில சிற்பத்திறன் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த மெமோரியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை விட இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டாக்க, அந்த விவேகானந்த நினைவு சின்னம், அதை ஒட்டி ஒரு விவேகானந்த கேந்திரம் என்கின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அது கன்னியாகுமரியில் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து செயல்படுகிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். ராமகிருஷ்ணா மிஷன் நடத்தக்கூடிய பத்திரிகைகள் என்பதாக பார்த்தாலும் சரி, அல்லது அகில பாரத அளவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தாலும் சரி, அந்த எல்லா பத்திரிகைகளிலுமே 2 லட்சம் சர்க்குலேஷனை நியர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மேகசின் என்பதாக ராமகிருஷ்ணா விஜயம் என்கின்ற இந்த பத்திரிகைக்கு மட்டும்தான் இன்றைக்கும் பெருமை இருக்குது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஏன்னா நோ ஸ்பிரிச்சுவல் மேகசின் கேன் கிராஸ் a few thousands. அதான் உலகம் முழுக்க நிலைமை. ஒரே ஒரு பத்திரிகை மட்டும்தான் நான் லட்சத்தை தாண்டி பார்த்தேன். அது இந்த அகண்ட ஜோதியா, அந்த ஸ்ரீராம் மிஷன் இருக்க ஸ்ரீராம் சர்மா, அது காயத்ரி பரிவார். காயத்ரி பரிவாரனுடைய ஸ்ரீராம் சர்மா இருக்காரு, ஆக்ராவில் இருந்துட்டு இப்போ ஹரித்வாரில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆக்ரா இப்போ கூட இங்கே கூட காயத்ரி பரிவார் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காயத்ரி பரிவார் இஸ் எ வெரி மைட்டி மூமெண்ட் இந்த கண்ட்ரி. அதாவது காயத்ரி பரிவார் என்ன சாதனை பண்ணியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா காயத்ரி பரிவாரோடு சேர்ந்தா தான் முடியும். நீங்கள் போய் கிட்டக்க போய் பார்த்தா தான் முடியும். நான் போயிட்டு சிம்பிளி ஒண்டர்ஸ்டக்கு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டு, உண்மையிலே இப்படி ஒரு மகத்தான ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு லேடி தான், ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ நோ மோர், ஸ்ரீராம் சர்மா ஒய்ஃபு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் தான் நான் போகும்போதே ஸ்ரீராம் சர்மா பாசிட்டிவே, அதனால் அவள் தான் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் இன்றைக்கி அவர்களுடைய டிசைபிள்ஸ் யார், அவள் சன்னம் யார் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம ஊர்லேயே காயத்ரி பரிவார் இப்போ நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸிபிஷன் அடுத்த வாரம் ஓப்பன் பண்ண போகுது. அதில் ஒரு ஸ்டால் அவங்களது இருக்குது, ஒரு ஸ்டால் காயத்ரி பரிவாருடைய ஸ்டால் இருக்குது. அதனால் அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய பத்திரிகை ஒன்று, பெண்களுக்காக ஒரு பத்திரிகை ஜென்ரல் மேகசின் ஒன்று நடத்துகிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய ஒரு பத்திரிகை தான் பாரத நாட்டிலேயே ஆன்மீகத்தில் 1 லட்சம் காப்பியை விஞ்சிய ஒரே ஒரு பத்திரிகை. அவங்களது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது, ஒரு படம் கிடையாது, ஒன்றுமே இருக்காது. வெறும் ஒரு மேகசின், அப்படியே லெட்டராக தான் எழுதியிருப்பாங்க. எல்லா விஷயம்தான் இருக்கும். அதை படித்தாலே உங்களுக்கு யாராவது ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். அந்த பத்திரிகை 1 லட்சம் பேர் வாங்குறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் பீட் அடிக்கிறது போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ணா மிஷனுடைய பத்திரிகை ராமகிருஷ்ண விஜயம் ஒரு மிகப்பெரிய அளவில் இங்கே வந்துருச்சு. அப்படிங்கிறது நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். சென்னையில் அலசிங்க பெருமாள், அவருடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து சுவாமிஜியை சந்தித்ததுக்கு அப்புறமா அவரை அழைச்சிக்கிட்டு போய் திருவல்லிக்கேணியில் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். 32 வயது மதிக்கத்தக்க வங்காள துறவி ஒருவர் சென்னைக்கு வந்துள்ளார். இது மெஜுரா மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருந்த தகவல். 1893 ஜனவரி 28. இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அதாவது பல பேருக்கு பல தகவல்கள் தெரியாமலே தவறான தகவல்களை கொடுக்கக்கூடிய இயல்பு என்றைக்கும் உண்டு. அது பத்திரிகைக்காரனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. அதாவது வெரிஃபை பண்ணாமல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுலேயே ரொம்ப யார் புத்திசாலிகளாக நடந்து கொள்வார்கள் என்றால் பத்திரிகைக்காரர்கள் தான். நான் பார்த்த வரைக்கும் நோ ஜேர்னலிஸ்ட் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் அக்யூரேட் ஃபிகர்ஸ் ஆர் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். அது ஏதோ ஷாபக்கேடு மாதிரின்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட.
அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போடணும் அப்படிங்கிற அந்த புத்தியே யாருக்குமே கிடையாது. தவறான இன்ஃபர்மேஷனை தவறான வழியில் கொடுக்கறதுக்குன்னே அவங்க படிச்சுட்டு வராங்களோ என்னமோ தெரியல. அதனால் அந்த காலத்துலேயும் கூட சுவாமிஜி என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு தெரியலன்னா, அவர் என்ன படிச்சிருக்காரோ தெரியல, he appears to be a graduate அப்படின்னு போட்டிருந்தான்னா அவன் நியாயமாக போட்டிருக்கான்னு தெரியும். இல்லை பக்கத்தில் போய் அவர்கிட்டயே கேட்கணும் துணிச்சலா, நீ என்னையா படிச்சிருக்க, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கணும். அதுவும் இல்லை, இவனாவே எம்ஏன்னு போட்டான். அதாவது இதில் ஃபுட் நோட் போட்டிருக்காங்க, சுவாமிஜி ஆக்சுவலி பாஸ்டு ஒன்லி பிஏ, பட் வேறஸ் திஸ் மேன் ஹஸ் ரிட்டன் தட் இஸ் எம்ஏ. இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற போதும் சுவாமிஜி பிராமின் மங்க், ஒரு பிராமண சாது பேசினார் அப்படின்னு எல்லா பத்திரியும் எழுதிவிட்டான். ஏன்னா இவர் எப்போ சாதுவா இங்கே வந்திருக்காரோ இவர் பிராமணனாக தான் இருக்கணும்னு அவனே முடிவு பண்ணிட்டான். அதனால எழுதும் போது இவர் பிராமண சாது, இவர் பிராமண சன்னியாசி, பிராமின் பிராமின் பிராமின்னு நிறைய பேர் எழுதிவிட்டானுங்க. ஆனால் ஒரு பையெல்லாம் வெரிஃபை பண்ணி இவர் யார், இவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, இவர் என்னங்கிறத பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் இவருக்கு விரோதமாக பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சான் பாருங்க, அவன் இதெல்லாம் தோண்டி துருவி ரொம்ப கண்டுபிடிச்சு he is not at all a Brahmin, he has no locus standi in Hindu society, he is not representing any ஒரு லீகல் ஆர்கனைசேஷன், ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், அவன் ஒரு தெரு ஆள், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது பேக்ரவுண்டு, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பல பேர் நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு போய் அங்கே பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை சில கிறிஸ்டியன் மேகசின்ஸு, கிறிஸ்டியன் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணி அதை பெருசாக சுவாமிஜி ஹஸ் நோ பேக்ரவுண்டு, சுவாமிஜி இஸ் நாட் ரியல் சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு தகவல், 100 பேர் இந்துக்கள் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில், அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன் சென்னை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் உரையாடினார். அதில் திவான் பகதூர் ரகுநாத ராவ் ஒருவர். அந்த துறவி பேசியவை ஏற்கனவே இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர் என்ற பத்திரிகையில் வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம். சென்னையில் தங்கியிருக்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு பிராமின், சுவாமிஜி பல விஷயங்களை பல நேரத்தில் பட்டுப்பட்டுன்னு போட்டுருவார். அதுவும் மெட்ராஸில் அவர் போட்டிருக்கிற மாதிரி பெரிய அணுகுண்டெல்லாம் வேறு எங்கேயுமே போடல, மெட்ராஸில் தான் எல்லாருக்கும். இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அவர் என்ன சார் பிராமின்ஸை ஒரு பக்கம் பார்த்தா குளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா அதில் பாதாளத்தில் தள்ளுறாரு, என்ன ரெண்டில் என்ன தப்புன்னு கேட்டேன். குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயத்துக்கு குளோரிஃபை பண்ணணும், அதில் பாதாளத்தில் தள்ள வேண்டிய விஷயத்துக்கு அதில் பாதாளத்தில் தள்ளணும். அவன் தானே ரைட்டான ஆள், அதானே நியாயமான விஷயம், அதான் பண்ணியிருக்கார் சுவாமி விவேகானந்தர்னு. இதில் ஒருத்தன் கேட்குறான், எனக்கு சுவாமிஜி சந்தியாவந்தனம் செய்வதற்கு நேரமே கிடைப்பதில்லை, அப்படி செய்யவில்லை என்றால் அது குற்றமா அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறான். அப்பா அவர் சொல்றார், பண்டைய ரிஷிகளுக்கு நம்மை போல் மந்த நடை போடாமல் காலை எட்டி போட்டு நடந்த மாமேதைகளுக்கு யாருக்கு முன்னால் நீ வெறும் புழுவிற்கு சமானமோ, அந்த மாபெரும் ரிஷிகளுக்கு நேரம் இருந்தது, அவர்கள் சந்தியாவந்தனம் செய்தார்கள், ஆனால் உனக்கு நேரம் கிடைக்கவில்லையா அப்படின்னு அடிச்செறிஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமிஜி வாஸ் ஈக்குவலி a ritualistic. He was speaking against rituals also, but at the same time யார் எந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரிச்சுவலை நான் ஃபாலோ பண்ணணுமா அவசியமானு கேட்குற போது நீ ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை விட ஒரு ஷார்ட்டேடியான பதில் வேறு யாருமே கொடுத்துருக்க முடியாது. அதே சுவாமிஜி இங்கே கொடுத்தார். இதே விஷயத்தில் ஒருத்தர், நீ யார் இங்கே வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு? ஆர் யூ பிராமின்? ஹவு கேன் யூ டாக் அபவுட் வேதாஸ்? ஹவு கேன் யூ டாக் அபவுட் உபனிஷத்ஸ் அப்படின்னா கோவம் வந்துருச்சு அவர். நீ தினசரி உன்னுடைய சந்தியாவந்தனத்தில் சொல்லிட்டு இருக்க யமாய தர்மராஜாய, அது என்னப்பா இது? அதில் சித்திரகுப்தாய வை நமகான்னு வருது இல்லை, அந்த சித்திரகுப்தாய வை நமகா அப்படிங்கிற அந்த சித்திரகுப்தனுடைய பாரம்பரியம் தான். ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனத்தில் எந்த பிராமணன் எந்த சித்திரகுப்தனுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டு இருக்கின்றானோ அந்த சித்திரகுப்தன் அவனுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த காயஸ்தா அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா சித்திரகுப்தன் யார் அப்படின்னு பார்க்கிற போது காயஸ்தாவினுடைய சுவாமி, காயஸ்தாவினுடைய மூலவர். அதனால காயஸ்தாங்கிறது என்னன்னு கேட்டாலும் நம்ம ஊர் மாமாத்திரர்கள் மாதிரி. இந்த காயஸ்தா அப்படின்னா பெங்காலில் காயஸ்தாங்கிறவங்க யாருன்னு பார்த்தாக்க நம்ம ஊர் மாமாத்திரர்கள். நம்ம ஊர் மாமாத்திரர்கள் யாருன்னு கேட்டால் தே ஆர் நைதர் க்ஷத்ரியா நார் பிராமின். எ பிராமின் ஹூ ஹஸ் டேக்கன் டு க்ஷத்ரியா, அவர்களெல்லாம் மாமாத்திரர்களாகிறார்கள். அப்படி மாமாத்திரர் அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் பரஞ்சோதி. நல்லா கவனிச்சுக்கணும். சிறுத்தொண்டர்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்தாக்கா he was not a kshatriya but he went for wage a war. அவன் போர்க்களத்திற்கு போனார் பரஞ்சோதி. மகேந்திரவர்ம பல்லவன் நரசிம்மவர்ம பல்லவனுக்காக அவன் போரிடுவதற்காக போனான்.
அவன் வந்து பிராமின் பட் டேக்கன் டு சத்திரியா கல்ச்சர். அதனால அந்த மாதிரி காலங்காலமாக யார் சத்திரிய தர்மத்தை பின்பற்றி பிராமணர்களாக பிறந்திருந்தார்களோ அவர்களை காலப்போக்கில் மாமாத்திரர்கள் என்பதாக ஆகிவிட்டார்கள். அதே போல பிராமண கடமையை செய்யாம அவன் ராஜாவுக்கு மந்திரியா போனான்னா அவர்களுக்கெல்லாம் அமாத்தியர்கள் என்று பேர். மாணிக்க வாச்சகா கம்ஸ் ஃப்ரம் அமாத்தியா ஃபேமிலி. அதனால நமக்கு நல்லா தெளிவாக புரியணும். பிராமணன் அப்படின்னா ஒரு அது வந்து வெறும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வேதங்களை ஓதிண்டு அந்த ஷட்கர்ம நிரதர்களாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பிராமணர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். ஷட்கர்ம நிரதர்களாக வாழ்பவர்கள் மட்டும்தான் பிராமணர்கள். அதனால தான் நம்மில் யாரும் இன்றைக்கு பிராமணர்கள் அல்ல. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருக்காவது நான் பிராமணன்னா கல்யாணத்துக்கு ஒன்றுக்கு தான். நீ பொன் பார்க்க போகும்போது வேணால் சொல்லிக்கோ, இதை எனக்கு பொண்ணு இந்த கம்யூனிட்டியில் வேணும், அதனால் நான் யாருங்கிற ஐடென்டிஃபை கொடுக்கறதுக்கு வேணால் நீ வந்து என்னை இப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர நீ வேறு எந்த காரணத்துக்காகவும் கிரெடிட்டுக்காகவும் நான் பிராமணன்னு சொல்லிக்கக்கூடிய யோகிதை இன்னைக்கு பாரத தேசத்தில் இருக்கிற எந்த பிராமணனுக்கும் கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஷட்கர்ம நிரதர்களாக நாம் யாருமே இல்லை. அப்புறம் ஷட்கர்ம நிரதனா இல்லாத வேத அத்தியனமே பண்ணாதவன் எப்படி பிராமணன்னு சொல்லிக்கலாம்? அப்படி இல்லை. வெறும் வேத அத்தியனம் பண்ணால் மட்டும் போறாது, அவன் ஷட்கர்ம நிரதர்களாகவும் இருக்கணும். அதனால தான் அறுதொழிலோர் நூல் மறப்பர் வள்ளுவரை சொல்லியிருக்கார். அறுதொழிலோர் நூல் மறப்பர்ன்னு சொல்லிட்டு காவலன் காவானின் ராஜா ஒழுங்கா ராஜ்யம் பண்ணலைன்னா அதனுடைய விளைவு என்னடானா பிராமணன் தன் கடமையை மறந்துடுவான்ட்டான். பிராமணன் தன் கடமையை மறந்துடுவான்னு. அதான் இன்னைக்கு நிலைமை. ராஜாவும் தன் கடமையை மறந்தான். அதனால நம்முடைய கடமை என்னாச்சுன்னா அவரவர்கள் கடமையை மறந்தார்கள், முடிஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன சொன்னாரு, அப்பேற்பட்ட அந்த குலத்தில் நான் வந்தவன், அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா வேதங்களை பற்றியும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆகவே பிராமணனாகிய நீயே தினசரி சந்தியாவந்தனத்தில் என் பேரை சொல்லித்தான், என்னுடைய முன்னோருடைய பெயரை சொல்லித்தான் நீ நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். அழசிங்கர்கிட்ட அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 1892 சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் ஹைதராபாத் போனார். ஹைதராபாத்லேருந்து திரும்பி வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 2 மாதம் இருந்தார். அப்புறம் கேத்ரிக்கு போனார். கேத்ரியிலிருந்து ஜெய்ப்பூர் வந்து, ஜெய்ப்பூர்லேருந்து மும்பை வந்து, மும்பையிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து விட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் என்று பார்க்கிற போது 1897 ஆகிவிடுகிறது. அப்போ இந்த முதல்ல அவர் எங்கே வந்து இறங்கினார் அப்படின்னா அதுவும் தமிழனுடைய மண். அவர் வெற்றி திக்விஜயம் அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தாக்க அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்து எழுச்சி நாயகனாக சுவாமி விவேகானந்தர் கால் பதித்த இடம் தமிழர்களுடைய கொழும்பு மண். தமிழர்களுடைய கொழும்பு மண். அந்த புஸ்தகத்திற்கு பெயரே லெக்சர்ஸ் ஃப்ரம் கொலம்போ டு அல்மோரா. அவருடைய பாரத யாத்திரை எங்கே தொடங்குகிறதுங்கிறத ஆரம்பிக்கும் போது அது இன்னைக்கு வந்து வெளிநாடு, இன்னைக்கு வந்து சிலோன் இஸ் எ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அன்னைக்கு நம் நாட்டினுடைய ஒரு அங்கம், அதாவது காலங்காலமாக. அதை தவிர பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பார்க்கிற போது பிரிட்டிஷர்ஸ் were ruling both சிலோன் அண்ட் பாரத். அதனால பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்ததுனாலே அது ஒரே நாடு, அதனாலே நம் நாட்டை சேர்ந்த பகுதி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தது. அதனால் அந்த கொழும்புக்கு அவர் வந்து சேர்கிறார். அப்படி வந்து சேர்ந்த உடனே இந்த தமிழர்களோடு இருக்கக்கூடிய இந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமித்தவர்கள் கொழும்பு வாழ் தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள். அதாவது சுவாமிஜி இது ரொம்ப பெருமையோடு சொல்லியிருக்கார். நான் அந்த பேஜை படித்து காமிச்சாதான் புரியுங்கிறதுனால எல்லா பேஜ்லேயுமே நான் வந்து மார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஆக்சுவலாக அவருடைய வேர்ட்ஸ்லேயே சொல்லலாம் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தாக்க அவருக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் கொழும்பில் இருக்கக்கூடிய மார்வலஸ் ரிசப்ஷன். கொழும்பில் எதேச்சே அவருடைய கப்பல் வருகிறது, அவர் வரப்போறாருங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. கொழும்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அவர்கள் அதற்காகவே சுவாமிஜி வருகிறார் என்று சொல்லி அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கமிட்டியெல்லாம் போட்டு ரிசப்ஷன் கமிட்டி வச்சு அந்த கமிட்டிக்கு இன்னார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி ரொம்ப அருமையான ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படி ஏற்பாடு பண்ணி அவர் கால் பதித்த நாள் 1897 ஜனவரி 15 அதில் அவர் அந்த வரவேற்புக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தான் இல்லையா, அந்த வரவேற்பு கொடுத்தவன் சொன்ன விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வரவேற்பு என்ன சொன்னால் முக்கியமாக கொடுக்கும்போது உண்மையிலேயே
நீங்கள் எங்களை இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. எங்கள் நாட்டிற்கு தாங்கள் விஜயம் செய்ததற்காக நாங்கள் உடனிறைவுடன் நன்றி கூறுகிறோம். தங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவானதும் ஆன்மீக ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்குவதுமான வேதங்களை பின்பற்றுகிற எங்கள் வேண்டுகோள் இதுவே. எங்கள் நடுவே தங்களை மீண்டும் பலமுறை காணும் பேறு கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி வரவேற்புரை கொடுத்தவர்கள் கடைசியாக அந்த வார்த்தையோடு செய்து முடிக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த சுவாமிஜி அப்படி என்னதான் அந்த எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பொதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லுகிற போது வேதங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்துக்களுக்கு பொது நூல் எது? இந்துக்கள் பல்வேறு சம்பிரதாயங்களைச் சேர்ந்த இந்துக்களை இணைப்பது எது? அதில் குழப்பமே கிடையாதுங்கிறதுக்கு தெளிவாக சொல்லிட்டான். ஏன்னா இதை கிறிஸ்டியன் பிராபகண்டா எப்படி பண்ணினா, டேய் கொழும்புல இருக்கிற நீங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீங்கள்லாம் தமிழ் சைவர்கள் தான், நீங்கள்லாம் தமிழ் சைவர்கள். ஆனால் சுவாமிஜியே ஒரு அத்வைத வேதாந்தி. அந்த அத்வைத வேதாந்திக்கு நீ ஏண்டா வரவேற்பு கொடுக்குறேன்னு கேட்டான். உனக்கும் அவருக்கு என்னடா உறவு? நீ ஏண்டா அவருக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? உங்க ஆளா, உன் மதத்தை சேர்ந்தவனா இல்லையே அப்படின்னு குழப்பறதுக்காக பார்த்தான். ஆனால் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். தங்களை சைவர்கள் என்பதாகத்தான் அழைத்துக் கொள்வார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழில் போடுகிற போது சைவன்னு போட்டுப்பான், இங்கிலீஷில் போடுகிற போது ஹிந்துன்னு போட்டுருவான். ஏன்னு கேட்டால் நாங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஐடென்டிட்டி என்ன இருக்குன்னா ஹிந்து அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் இந்து சங்கம் தான் பேர். அவன் சைவனாக தான் இருப்பான். ஏன்னா ஒரே இந்து தான் அங்கே இருக்கான், அங்கே வைணவர்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டால் சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்த தமிழ் மொழி பேசக்கூடிய இந்துக்கள், வேற யாரும் கிடையாது. அதனால தமிழ் மொழி பேசக்கூடிய சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்த இந்து அப்படின்னு சொல்லுகிறவன் தமிழன்னு சொன்னாலும் அதான் அர்த்தம், சைவன்னு சொல்லிக்கிட்டாலும் அதான் அர்த்தம், இந்துன்னு சொன்னாலும் அதான் அர்த்தம். இந்து இஸ் ஏ லார்ஜர் ஐடென்டிட்டி. அதனால இந்துங்கிற வார்த்தையை தான் அவன் உபயோகப்படுத்தணும். அதனால அவன் இந்து சன்னியாசி வராருன்னு உடனே அவர் சைவரா தமிழ்நாட்டு ஆளா அப்படிலாம் பார்க்கல. அதனால அவன் உடனே புரிஞ்சுட்டான், நம்ம ஆள் ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறாரு, மிக மகத்தான பணி செய்து விட்டு வந்திருக்கிறார், அவரை இங்கே வரவேற்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்லிட்டான். அப்படி வருகிற போது இந்த சுவாமிஜியும் அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். இந்த மாதிரி வேதாந்தத்தினுடைய மகிமையை அந்த இடத்துல அவர் பேசினார். அதற்கு அப்புறமா அவர் அங்கிருந்து போன இடம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதே போன்ற ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த விஷயத்திலையும் கூட ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எங்கள் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தென் பாரதத்திலிருந்து இங்கே வந்து குடியேறினார்கள். அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்களோ அந்த மதத்தை யாழ்ப்பாணத்தின் தமிழ் மன்னர்கள் ஆதரித்தனர். ஆனால் போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் அவர்கள் எங்கள் பகுதிகளை ஆளத் தொடங்கிய பொழுது எங்களுடைய மத அனுஷ்டானங்கள் தடுக்கப்பட்டன, பொது வழிபாடுகள் நிறுத்தப்பட்டன. மிகவும் பிரபலமான 2 கோயில்கள் உள்பட எத்தனையோ ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. கிறிஸ்தவ மதத்தை ஏற்குமாறு எங்கள் முன்னோர்கள் எவ்வளவோ கொடுமைப்படுத்தப்பட்டனர். ஆயினும் அவர்கள் தங்கள் மதத்தை விடாமல் உறுதியாக பற்றி நின்று எங்கள் பாரம்பரியத்தின் மிகச்சிறந்த ஒன்றாக அதனை எங்களுக்கு விட்டு சென்றுள்ளார்கள். இப்போது பிரிட்டிஷ் ஆட்சியில் நாங்கள் திருக்கோயில்களை மீண்டும் புனருத்தாரணம் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வரவேற்பை கொடுக்கிறோம் என்று சொல்லி யாழ்ப்பாண தமிழனும் கொழும்பில் பேசிய தமிழன் என்ன சொன்னானோ அதே விஷயத்தை தான் அங்கீகரித்து அவனும் சொல்லி இருக்கிறான். அதனால அவர்களுக்கு குழப்பமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இதில் முக்கியமான பாயிண்ட் சுவாமிஜி இதுக்கு ஆன்சர் பண்ணுகிற போது இதே ஆன்சர் தான் பின்னாடி சென்னையிலையும் சொல்லியிருக்கிறார். நான் இப்போ கொடுக்க போகிறது சென்னையில் அவர் கொடுத்த ரிப்ளை தான். ஆனால் இதே ரிப்ளை தான் எல்லா இடத்துலையுமே அவர் எல்லாருக்குமே மனசில் இருந்த விஷயத்தை சொன்னார். என்ன தெரியுமா? ஆச்சரியமான விஷயம். இப்போ சுவாமிஜி ஒருத்தர் சிகாகோவில் போய் பேசினார். அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்து தர்மத்தினுடைய மேன்மையை நிலைநாட்டிட்டு வந்தாருங்கிறது கிராமத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? இது ஒரு அதிசயம் இல்லையா? இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இது நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூட வியந்து போற்ற வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இனி வரைக்கும் அதுக்கு ஆன்சரே கிடையாது. சுவாமிஜி ரொம்ப இதுக்கு கேட்டிருக்கார். ஹவு எ வில்லேஜர், எ நான் எஜுகேட்டட் மேன், இங்கிலீஷே தெரியாத ஒரு தமிழன்
அவனுக்கு இந்த சாமியார் இங்க வராரு, நம்ம ஊர் மதத்தை பத்தி பேசிட்டு வராரு, அமெரிக்காவில் போய் பேசிட்டு வராரு அப்படின்னு சொன்னாக்க அவன் எவ்வளவு பெருமையா அதை நினைக்கிறான், எவ்வளவு பெருமையா நினைக்கிறான். அதுக்காக எவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுக்கறதுக்காக வந்திருக்கானுங்க. அப்படின்னாக்க இவர்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது அப்படிங்கும் போது சுவாமிஜி எல்லா ஊர்லையும் சொன்னார். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப அழகா சொன்னது சென்னையில். பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஊர்ல இருக்கிற கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பாமர மக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அறிவிலிகள் என்பதாக அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐரோப்பாவில் நடைபெறுகின்ற அரசியல் கிளர்ச்சிகள் பற்றி இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோசியலிசம் என்றால் என்ன, அனார்கிசம் என்றால் என்ன என்பதை பற்றி இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சர்வசமய மாநாட்டிற்கு ஒரு சன்னியாசி போயிருக்கிறார், அங்கே தன்னுடைய தர்மத்தினுடைய மேன்மையை நிலைநாட்டி இருக்கிறார் என்பது இலங்கையில் உள்ள ஆண் பெண் சிறுவர் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கிறது. அப்படியானால் மக்கள் எதுவும் தெரியாதவர்களா? இவனை எப்படிடா நீ இல்லிட்ரேட்டும்ப, இவனை எப்படிடா ஒண்ணுமே தெரியாதவன்ப, இவன் எந்த பேப்பரை படிச்சிடா தெரிஞ்சுட்டா? இங்கிலீஷ் பேப்பர்ல இங்கொன்னு தான் இன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. விவேகானந்தர் அங்கே போயிட்டு வந்தாருங்கிற செய்தி என்ன எல்லா பத்திரிகையிலும் தினத்தந்தி மாதிரி கொட்டை எழுத்துல போட்டு எல்லாரும் படிக்கிறதுக்காக கொடுத்தானா? அப்படியுமே எத்தனை பேர் தினத்தந்தி படிக்கிறானுங்க, அது வேற விஷயம். ஆனாலும் கூட உண்மையிலேயே இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். அதனால அவன் சொன்னான், இரண்டும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் அவர்களுடைய பண்புக்கு உகந்த செய்கைகள் எங்கு நடந்தாலும் அதை தங்களுடைய வாழ்க்கை தேவைகளில் ஒன்றாக அவர்கள் கருதுவார்கள், அவர்கள் அதை அறிந்தே இருப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பாரதத்தினுடைய இந்து வாழ்க்கை வளம் பெற்றது மதத்தினால், ஆன்மீகத்தினால். ஆகவே ஆன்மீக சம்பந்தப்பட்டமான இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இவர்களுக்கு இருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமுமே இல்லை என்பதாக சொல்லி அந்த இடத்துல சொல்லிவிட்டார். பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொழும்புல பொன்னம்பலவாணர் கோவிலில் வரவேற்பதற்கு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடி நின்றார்கள். ஜெய் ஜெய் மகாதேவா, ரகர மகாதேவான்னா பெரிய கோஷமெல்லாம் எழுந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அவர் கண்டி வழியாக அனுராதபுரம் வந்து அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போகணும். அந்த காலத்தில் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது அப் டு யாழ்ப்பாணம். அதுக்கப்புறமெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு ட்ரெயின் கனெக்ஷன் இருக்குது, அப்போ ட்ரெயின் கனெக்ஷன் கிடையாது. அதனால் யாழ்ப்பாணத்துக்கு அவர்கள் போவதற்கு இவர்கள் இங்கிருந்து ஒரு கண்டி வரைக்கும் ட்ரெயினில் போயிடுவோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் கனெக்ஷன் கிடையாது, வண்டியில் போகலாம் என்று முடிவு செஞ்சு குதிரை வண்டி தயார் பண்ணி போகிறார்கள். அனுராதபுரத்திற்கு முன்னதாக அந்த குதிரை வண்டி உடஞ்சி போச்சு, இவர்கள் பயணம் செய்த குதிரை வண்டி உடஞ்சி போச்சு. அதனால் சுவாமிஜி மற்றவர்களெல்லாம் இறங்க முடியாத நிலைமை வந்தது. அப்போ ஜேவியர்னு சொல்லிட்டு இவருடைய டிசைபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவர்களை மட்டும் இன்னொரு மாட்டு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு, ஒரே ஒரு மாட்டு வண்டி தான் அங்கே கிடச்சிது லோக்கலாக, அதில் ஏற்றி விட்டுட்டு பாக்கி எல்லோரும் நடந்தே மோர் தேன் 18 மைல்ஸ் 18 மைல் தூரம் சுவாமிஜி நடந்து போனார். நடந்தே போய் அதுக்கப்புறம் வேற ஒரு வண்டி ஏற்பாடாகி அதுக்கப்புறமா அனுராதபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார்கள். அனுராதபுரத்தில் ஒரு போதி மரம் அப்படின்னு ஒரு சாம்பிளாக அங்கே ஒன்று நட்டு வச்சுருக்கான். அந்த போதி மரத்தினுடைய அடியில் சுவாமிஜி சொற்பொழிவு நிகழ்த்துவதாக இருந்தது. ஆனால் 3000 பேர் இந்துக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சுவாமிஜி பேச போகிறார். ஆனால் இந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாது என்று உள்ளூரில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த சாமியாருக்கு இங்கே வரவேற்பு செய்யக்கூடாது. இதை தெளிவாக நான் இங்கே சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க, நம்ம பல பேருக்கு தவறான அபிப்பிராயம் உண்டு. அதாவது உலகத்திலேயே நம்மளை போல விஷயம் தெரியாத ஜனங்களே கிடையவே கிடையாது. இந்து என்ன நினச்சிட்டு இருக்கான், உலகத்திலேயே கருணைக்கு ஏதாவது ஒரு மதத்தை உதாரணம் காட்டணும்னா, அன்புக்கு ஏதாவது ஒரு மதத்தை உதாரணம் காட்டணும்னாக்க, அமைதிக்கு ஏதாவது ஒரு மதத்தை உதாரணம் காட்டணும்னா இவன் கண் முன்னால் 2 பேர் தான் வருவாங்க. ஒருத்தர் இந்த ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கிட்டு போகிற புத்தர், அதே மாதிரி ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கிட்டு போகிற இயேசுநாதர். இவன் 2 பேரும் ஏன்டா ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுருக்கான்னு ஒரு பேர் கேட்கவே மாட்டான். நான் பல ஊரில் கேட்டுட்ருக்கேன், ஏன்னா ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுருக்காங்கிறது உண்மை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீ என்னவோ ஆட்டுக்குட்டி மேலே இருக்கிற அன்புனால அவர் தூக்கி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிற, நான் அன்னைக்கு கறி சமைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்கிறேன். இதுதான் நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா புத்தா வாஸ் நெவர் எ வெஜிடேரியன். ஹவு கேன் யூ பி இது ஒரு அன்பு கருணைக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? அன்புக்கும் கருணையும் அன்பும் எங்கடா ஆரம்பிக்கிறது? வயிற்று பாட்டுக்காக ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கும்போது தானடா ஒருத்தனுடைய அன்பும் கருணையுமே வெளிப்பட முடியும்.
நான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவேன், அதே நேரத்தில் நான் எல்லாத்தையும் கருணையாக இருப்பேன்னா இதை விட அபத்தமான செய்தி உலகத்தில் என்னடா இருக்க முடியும்? கருணை எங்கடா ஆரம்பிக்கணும்? உன் வயிற்றுக்கு சோறு போடுற போது ஒரு ஜீவனை, அதுவும் வாயில்லாத ஜீவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தானே ஆரம்பிக்கணும். அதுவே இல்லையே, அதுவே இல்லையே. அது புத்த மதத்தில் இருக்கா? அது இயேசுநாதர்கிட்ட இருக்கா? கிறிஸ்தவ மதத்தில் இருக்குதா? எவனாவது ஒரு வெஜிடேரியன் இருக்கானா? புத்திஸ்டில் எவனாவது ஒரு வெஜிடேரியன் இருக்கானா? இந்த ஹோல் ஆஃப் ஸ்ரீலங்கா யூ வில் நாட் ஃபைண்ட் எனி வெஜிடேரியன் ஹோட்டல் என் ரூட் என்டையர் கொழும்பு. நீங்கள் ஜாப்பனா வரைக்கும், நான் 80 ஜாப்பனாவுக்கு போயிட்டு என் கூட வந்த அன்னைக்கு இந்த டாக்டர் வைஜெயந்தி இங்கே வந்திருந்தா. எதாச்சும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே லெக்சர் ஷி அட்டெண்டட். தே ஆல் அக்கம்பெனிட் அஸ். அப்போ உண்மையிலேயே பார்த்தாக்க வேடிக்கை என்னன்னாக்க, அவ கிண்டல் வேற, மீராவுன்னு இன்னொரு டாக்டர், 2 பேரும் மணியன் இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த சாப்பாட்டுலேருந்து தப்பிச்சிக்கவே முடியாது, இந்த ஹோட்டலில் இதான் கிடைக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அதான் இருக்கும், பிரெட்டு பன்னை தவிர வேற ஒன்றுமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் நிலைமைங்க. வெஜிடேரியன் ஹோட்டல்ஸே இல்லாத ஒரு ஊர். எதனால? புத்திஸ்ட் சிங்கிளிஸ் தே நெவர் டேக் திஸ் திங்ஸ். அதனால நமக்கு என்ன புரியணும்னா, இந்த பௌத்தர்களுக்கும் கருணைக்கும் சம்பந்தம் கிடையாது, புத்தருக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் கிடையாது, பௌத்த மதத்துக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் நடைபெறக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் சிங்களவர்கள் அல்ல, பௌத்த துறவிகள், பௌத்த சங்கம், பௌத்த அந்த நாட்டை தியோக்ரட்டிக் ஸ்டேட்டாக ஆண்டு கொண்டு இருக்கிற போது அவர்களை கைட் பண்ணக்கூடிய அந்த புத்திஸ்ட் சங்கம் இருக்க, அந்த பௌத்த குருமார்களுடைய சங்கம், அதுதான் கெடுதலுக்கே காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை புத்திஸ்ட் அண்ட் சைவைட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அது தமிழனுக்கும் சிங்களத்துக்கும் மொழியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையே கிடையாது. அங்கே மொழி ப்ராப்ளமே ஒன்றுமே கிடையாதுடா, மொழி பிரச்சனையே ஒன்றுமே கிடையாது. அங்கே பிரச்சனையே பண்பாடு, பிரச்சனையே மதம். அதை சால்வ் பண்ணணும்னா ஹிந்துன்னு சொன்னால் தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த சிங்களி அதான் அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட்டை பற்றி சுவாமிஜியினுடைய வார்த்தையில் புத்திஸ்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரியும். பௌத்தர்கள் மிகவும் சாதுக்கள், எல்லா மதங்களையும் சமமாக மதிப்பவர்கள் என்றெல்லாம் இது நாள் வரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புத்த மத பிரச்சாரகர்கள் கல்கத்தாவிற்கு வரும்போது தேர்ந்தெடுத்த அடைமொழிகளால் நம்மை பழிக்கின்றனர், நாமோ அவர்களை போற்றி புகழ்பாடுகிறோம். ஒரு முறை நான், அதாவது இவர் கல்கட்டாவில் பின்னாடி சொல்றாரு இதை, அதனால இந்த கல்கட்டாவில் புத்திஸ்ட் எப்படி இந்துஸ் அட்டாக் பண்ணுறாங்கங்கிற விஷயத்துக்கு வரும்போது இதுக்கு அனுபவபூர்வமாக எனக்கு ஒன்று நடந்ததுன்னு சொல்லிட்டு அனுராதபுரத்தை கோட் பண்ணுறார். ஒரு முறை நான் இந்துக்களுடைய அனுராதபுரத்தில் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தேன். நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு பொதுவான திறந்தவெளி மைதானத்தில், பௌத்தர்களுக்கு சொந்தமான இடத்தில் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும், பௌத்தர்களுக்கு சொந்தமான இடத்துல நடந்தால் அவர்கள் ஆட்சேபிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி நடக்கலை, இட் இஸ் எ பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு அவர் சொல்றார். பேச ஆரம்பித்தது தான் தாமதம். புத்த மதத்தைச் சேர்ந்த பிட்சுக்களும் மற்றவர்களும் ஆண்களும் பெண்களும் அங்கே வந்து தம்பட்டங்களையும் ஜால்ராக்களையும் தட்டி பெருத்த ஆரவாரம் செய்தனர். அந்த சத்தத்திற்கிடையே நான் என்ன பேசுவது? ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன். இந்துக்கள் அவர்களை உடனடியாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்கள். ஏன்னா வந்திருந்தவங்க a few hundred புத்திஸ்ட், அங்கே இருந்தவங்க 3000 ஸ்ட்ராங் ஹிந்து, 3000 ஸ்ட்ராங் ஹிந்து. அதனால இவங்களை உடனே அடித்து விரட்டி விடலான்னாங்க. அப்போ இவர் சொன்னார், வன்முறை கூடாது, நாமாவது சிறிது அஹிம்சையை கடைப்பிடிப்போம். அவர்கள் தான் கடைப்பிடிக்கவில்லை, அட்லீஸ்ட் நாமாவது சிறிது அஹிம்சையை கடைப்பிடிப்போம் என்று கூறி இந்துக்களை மிகவும் சமாதானப்படுத்த வேண்டி இருந்தது. எப்படியோ எல்லாம் அமைதியாக முடிந்தது. இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு அனுபவபூர்வமாக நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சால் தான் இந்த பிரச்சனைகளை அணுக முடியும். அப்புறம் 1897 ஜனவரி 24 யாழ்ப்பாணத்தில் வரலாறு காணாத வரவேற்பு. யாழ்ப்பாணத்தில் அவருக்கு எப்படி பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருப்பாருங்கிறத நான் அனுபவபூர்வமாக யாழ்ப்பாணத்தில் அனுபவித்து பார்த்தவன். அதே சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற கூட்டத்தில் என்னை பேசுவதற்காக கூப்பிட்டிருந்தார்கள் 1980. அப்போ யாழ்ப்பாணத்தில் சுவாமிஜி வந்தபோது என்னெல்லாம் அந்த வரவேற்பு எப்படி நடந்திருக்குங்கிறத இங்கிருந்து போயிருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே அவர்கள் அதை காமிச்சாங்க. வீட்டு வாசலில் ஒரு தென்னங்குருத்து அதெல்லாம் வச்சு, அவங்கள் அந்த ஊரில் ஒரு இந்த பசுமையாக இருக்கக்கூடிய தென்னங்குருத்துகள் எல்லாம் வச்சு, மாவிலையை வச்சு, அப்புறம் ஒரு கலசம் வச்சு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு, இது எல்லா வீடுகளையும் வச்சுருப்பாங்க வாசலில் கோலம் போட்டு. இது ஹோல் ஆஃப் ஜாஃப்னா எந்த இடத்துல சுவாமிஜி பேசினாரோ, இந்து காலேஜ் கிரவுண்ட்ஸ், அதே காலேஜ் கிரவுண்ட்ஸில் தான் மீட்டிங்கும்.
அதே காலேஜ் கிரவுண்ட்ஸில் தான் மீட்டிங். அன்றைக்கி சுவாமிஜிக்கு எவ்வளோ பேர் வந்திருந்தாங்களோ அதே எண்ணிக்கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக பண்ணாங்க. அதனால உண்மையிலேயே நானும் சுவாமிஜியினுடைய அதே தொனியில் தான் பேசணும் அப்படிங்கிறதுனால சுவாமிஜியினுடைய அந்த நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி சிங்க கதையோடு தான் ஆரம்பித்தேன். அதனால ரொம்ப நாளைக்கு சிலோன் ரேடியோவில் இந்த கதையை மட்டுமே அவர்கள் பல நாட்கள் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அதை எப்பவும் ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது நல்லா பப்ளிக்காக வரணும்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டாக்கா, இந்த இடம் இருக்க யாழ்ப்பாணம் அவ்வளவு தமிழ் உணர்வும் இந்து உணர்வும் மிளிரக்கூடிய இடம். அங்கே சுவாமிஜி பேசினார், ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு, அதாவது சுவாமிஜி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார், அதாவது யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது இலங்கையிலேயோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் அந்த ஊர் மக்கள் அன்பினாலேயே இவரை கொன்றிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பை பொழிந்தார்கள். இங்கே வாங்கம்மா, அங்கே வாங்கம்மா, இப்படிம்மா அப்படிம்மா, நமஸ்காரம் பண்ணுறேம்மா, எழுந்து நிற்கிறேம்மா. சுவாமிஜிக்கு முதல்ல அனுபவம் என்ன தெரியுமா? இவர் கையில் ஒரு விபூதி பாக்கெட்டை கொடுத்துவிட்டு வரவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்கணுன்ட்டான். இதான்